கிளியே கிளைகள் மனத்தே கிடந்து கிளர்ந்துளிரோ ஒளிரோ ஒளிக்கு இடமே ஏழிலொன்றும் எண்ணிலொன்றும் இல்ல வெளியே வெளி முதல் பூதங்கள் வெளி முதல் பூதங்களாகி விரிந்த அம்மே அழியேனறிவு அளவிற்கு அறிவளவிற்கு ஆளவானது அதிசயமே ஓம் நமச்சிவாயம். சிவதாசன் ஜெகநாதன் ஆன்மீகன் அன்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். நம்ம இதுவரைக்கும் அபிராமி அந்தாதியினுடைய தொடரில் 15 பாடல்களை பார்த்துவிட்டோம். இன்றைக்கு நாம் 16வது அபிராமி அந்தாதி பாடலை பார்க்க போகிறோம். இதற்கு முன் நாம் பார்த்த 15வது பாடலில் அம்பாளுடைய கருணையினால் 3 விதமான உயர்ந்த வாழ்வினையும் அம்பாள் அளிக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. அவங்க என்ன பல கோடி தவங்கள்லாம் செய்வார். அந்த தவங்கள் செய்வதனால் அந்த தவத்தின் பலனாக அடியவர்களுக்கு அன்பால் மண்ணளிக்கும் செல்வமோ பெறுவார்னர். மண்ணிலே இந்த பூவுலகிலே கிடைக்கக்கூடிய பெருவாழ்வு ராஜபோகம் அப்படின்னாங்க. அப்புறம் மதி வானவர்தம் விண்ணளிக்கும் செல்வம் அழினார். அப்புறம் வானவர்கள் வாழ்கின்ற அந்த பரயுகத்திலே இந்த யுக சுகமல்லாது பரசுகத்தையும் அழிந்து அங்கே இந்திர பதவியும் அளிப்பார் அப்படின்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்லாது முத்தியும் வீடும் என்றோனார். ஆக முத்தியான அந்த வீட்டு அந்த அறம் பொருள் இன்பம் வீடுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த 3வதான அந்த வீட்டினையும் அம்பாள் அழிப்பாங்க அப்படின்னு சொல்லி அந்த அம்பாளை என்ன சொன்னான்னா, பரிமள யாமலை பைங்கிளியேன்னார். இனிய மனம் வீசுகின்ற பச்சை நிறமான பைங்கிளியேன்னார். இந்த கிளி எதுக்கு சொன்னார்னா, கிளி பச்சை நிறமாக இருக்கும். இந்த கிளியினுடைய மொழி இருக்கு இல்லையா, அந்த மொழி அம்பாளுடைய சொற்கள் பைங்கிளியின் மொழியைப் போல இருக்கும். ஏன்னா அம்பாளுடைய வாயிலே வருகின்ற சொற்கள் வேறமே அம்பாளுடைய வாய்ச்சொற்களாக வருகிறது அப்படின்னு சொல்லி பைங்கிளியேன்னு முடித்தார். இன்றைக்கி மறுபடியும் அந்த 16வது பாடலில் அதே இதில் பைங்கிளியே அப்படின்னு ஆரம்பிக்கிறாரு. இந்த கிளியேன்னு ஆரம்பித்து அம்பாளை தியானம் செய்பவர்களுக்கு அம்பாள் ஒரு ஒளி வட்டமாக காட்சி தருவாங்க. இது நமக்கு அபிராமி பட்டருடைய வரலாற்றின் ஆரம்பத்திலே நம்ம பலமுறை சொல்லியிருக்கோம். அமாவாசை என்று அமாவாசைக்கு அடுத்த பிரதமை என்று கண்ணை மூடிக்கொண்டிருந்த அபிராமி பட்டரிடம் அந்த சரபோஜி மகாராஜா இன்றைக்கு என்ன திடீர்னு கேட்கும்போது கண்ணை திறவாமல் அந்த மூடிக்கொண்டிருந்த அவர் கண்ணிலே அம்பாள் ஒளிவட்டமாக தெரிந்ததனால் இன்றைக்கு பௌர்ணமின்னு ஒரு சொன்னார். ஏன்னா அவர் கண்ணை மூடும்போது ஒரு ஒளிவட்டம் தெரிந்தது. அதனால் அதுக்கப்புறம் அந்த கதையெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஆக நம்மளே சாதாரணமாக நாம் எல்லோருமே கண்ணை மூடிக்கிட்டோம்னா இருட்டாக தான் தோணும் இல்லையா. இங்கே கண்ணை மூடினா இருட்டு தான் தெரியும். ஆனால் ஒரு ஒளியும் ஒரு பிரைட்டாக ஒரு இடத்துலேருந்து நம்ம உள்ளே வந்த பிறகு கண்ணை மூடினா உடனே கொஞ்ச நேரத்துக்கு அந்த ஒளிவட்டம் கண்ணை மூடினாலும் தெரியும், அப்புறம் மறைந்து விடும். ஆனால் அம்பாளை பலகாலம் தியானம் செய்து பரமேஸ்வரனையோ அம்பாளையோ மிருகப்பெருமானையோ நாயகப்பெருமானையோ உள்ளத்திலே வைத்து சதா நேரம் அந்த சிந்தையிலே இருப்பவர்களுக்கு கண்ணை மூடினாலும் அங்கே ஒளிவட்டம் தெரியும், அங்கே அவர்களுடைய உருவம் தெரியும், அவர்களுடைய முகத்தின் லாவண்யம் தெரியும். அதனால் அம்பாள் தன்னுடைய பந்துக்கள்னு சொல்கிறாரு. இதில் அந்த எல்லாரும் அடிவர்களையும் பந்துக்களாக சொல்கிறாரு. அந்த பந்துக்கள்லாம் உறவினர்கள். நம்மெல்லாம் அடியார்கள் அனைவருமே அம்பாளுக்கு உறவினர்களாக இருக்கிறாங்க. அவர்கள் கண்ணை மூடியவுடன் அவர்கள் உருவத்திலே அவருடைய உள்ளத்திலே கண்களிலே இருள் தோன்றாது, அம்பாளுடைய உருவம்தான் தோன்றும் அப்படின்னு சொல்லி இந்த பாட்டில் என்ன சொல்கிறாருன்னா, நான் ரொம்ப எளியவன், ரொம்ப சிறியவன்,
நீயோ வந்து மிகப்பெரிய பரந்த பரம்பொருள், என்னுடைய உள்ளத்திலே நீ வந்து ஏற்றுக்கொண்டாயே. இப்போ நம்முடைய ஒரு மகாபெரியவர் சொல்வார், அத்வைத்தை பற்றி சொல்லும்போது, பரமாத்மா என்பது மகம்பெரிய சமுத்திரம், பரந்த சமுத்திரம், எங்கே பார்த்தாலும் நீர்ப்பரப்பு. ஆனால் ஜீவாத்மாங்கிறது என்னென்னா ஒரு சின்னோண்டு உத்திரணையிலே உள்ள ஜலம். உத்திரையில் பூஜையில் துறை வச்சுருக்கோம் இல்லையா, அதில் கொஞ்சோண்டு ஜலம் இருக்கும். இது அங்கேருந்து வந்தது, சமுத்திரத்திலேருந்து அங்கே போக போகிறது இல்லையா. ஆனால் இது அதே மாதிரி அம்பாளுடைய கருணை என்பது மிக பறந்தது, வந்து அதுக்கு அளவே சொல்ல முடியாது. நம்ம சமுத்திரம்னு ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறோம். ஆனால் நம்முடைய உள்ளமோ மிக ரொம்ப ரொம்ப சின்னோண்டு. இதுக்குள்ளே வந்து அம்பாளுடைய அந்த இவ்வளோ பெரிய சின்ன உள்ளத்திலே நீ புகுந்து கொண்டாயே, இது என்ன வியப்பு அப்படின்னு இந்த பாட்டை வியந்து சொல்கிறாரு. அதுதான் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய இந்த 16வது பாட்டு. ஒரு அழகான பாட்டு. இப்போ நான் அந்த பாடலை சொல்கிறேன். கிளியே கிளைஞர் மனத்தே கிடந்து கிளர்ந்து உருளும் ஒளியே, ஒளிரும் ஒளிக்கு இடமே, எண்ணில் ஒன்றும் இல்லா வெளியே, எண்ணில் ஒன்றுமில்லா வெளியே, வெளி முதல் பூதங்களாகி விரிந்த அம்மே, அழியேன் அறிவளவிற்கு அளவானது அதிசயமே. அழியன்னா எளியவனான நான் அடியேன். அழியேங்கிறது மிக எளியவனான அடியேன், அளவிற்கு நான் ரொம்ப சின்னவன், அளவானது அதிசயமே. உன்னுடைய ரூபம், உன்னுடைய கருணை, உன்னுடைய தோற்றம் அளவிற்கட முடியாதது. அதுக்கு அளவே சொல்ல முடியாது. அது வந்து இந்த சின்னோண்டு இல்லத்தில் வந்து புகுந்தது அதிசயமே அப்படின்னு சொல்லி இந்த பாட்டை முடிக்கிறாரு. இது நம்ம இந்த விளக்கமாக பார்ப்போம். நம்ம முதல்ல கிளியே அப்படின்னார். கிளிங்கிறதுக்கு நம்ம போன பாடலே நம்ம விளக்கமாக பார்த்தோம். கிளின்னு ஏன்னாக்கா, கிளி வந்து பசுமையானது, கிளி இனிமையானது, கிளி வந்து எல்லாராலையும் போற்றக்கூடாது. அம்பாள் வந்து அந்த கிளியை போன்ற பசுமை நிறத்தில் சியாமலா வண்ணம்னு சொல்லுவாங்க. அம்பாளுக்கு சியாமலான்னு பேர் இருக்குல்ல, சியாமலா வண்ணம். அந்த கிளியினுடைய மொழி இருக்குல்ல, கிள்ளை மொழின்னு சொல்லுவாங்க. அது இனிமையான மொழி. அந்த கிள்ளை மொழியினால் வேதங்களை அம்பாள் சொல்கிறாங்க. ஏன்னா அம்பாளே வேதமாக இருக்கிறவங்க, இந்த வேதஸ்வரூபியான அம்பாள் வேதங்களை கிளியின் மொழியில் சொல்கிறாங்கன்னு சொல்லி கிளியே அப்படின்னார். அப்புறம் அம்பாள் வந்து தியானம் செய்பவர்களுக்கு வந்து விடாது தியானம் சொல்றதுக்கு நான் சொன்னேன், ஒளிமயமாக காட்சி தருவாங்க. நம்ம வந்து அம்பாளை வந்து பல நிலைகளில் நம்ம பார்த்துருக்கோம். லலிதா சஹஸ்ரநாமத்தில் 1000 நாமங்களில் அம்பாளுடைய ரூபத்தை நாம் விவரிச்சிருக்கிறோம். ஒவ்வொரு ரூபத்திலும் அம்பாள் விளங்கக்கூடியவர்கள். ஆனால் அம்பாளுடைய மொத்த ரூபமே ஒளி வெள்ளம். ஒளி வெள்ளம் தான் அம்பாளுடைய பரம்பொருளும் அம்பாளும் ஒளி வெள்ளமாக காட்சி தருவாங்க. அந்த வந்து அந்த ஒளி வெள்ளத்தில் அவங்க இருக்கும்போது அந்த ஒளி வெள்ளம் வந்து நம்ம கண்ணை முடினா கண்ணுக்குள்ளே இருக்குமானா இருக்காது, கொஞ்சம் நேரத்தில் மாறிவிடும். ஆனால் அந்த அம்பாளை உள்ளத்திலே ஏற்றி சதா நேரம் அம்பாளையே எண்ணிக்கொண்டு இருப்பவர்களுக்கு அந்த ஒளி வெள்ளம் அவர்களுடைய உள்ளத்தை விட்டு அகலாது. அது வந்து குமரகுருபுரம் அழகாக சொல்வார். அகந்தை கிழங்கை அகழ்ந்தெடுக்கும் தொழும்பர் உலக்கோயில் ஏற்றும் விளக்கேங்கிறார். அதாவது அந்த அகந்தை கிழங்கை உள்ளத்திலே உள்ள அந்த கிழங்கை வந்து தோண்டி எடுக்கிறாங்க. கிழங்கு எடுக்கிறவங்க அந்த அருளை தோண்டி எடுக்கும் தொழும்பர், உன்னை தொழுவக்கூடியவர்களுக்கு அந்த உள்ள கோயிலே விளக்காக நீதான் இருக்கிறாய் அப்படின்னு குமரகுருபுரம் அம்பாளை பாடுறாரு. அப்புறம் அடுத்தபடி என்ன சொல்கிறாருன்னா, கிளைஞர் மனத்தே கிடந்து கிளர்ந்து ஒளிரும் ஒளியேன்னா. இப்போ கிளைஞர் கிளைஞர்னா அம்பாளுடைய வேண்டுபவர்கள், அடியவர்கள், உறவினர்கள், சேர்ந்தவர்கள், இவர்கள் அனைவருடைய மனதிலும் கிடந்து அந்த ஒளி அங்கேயே தங்கி ஒளிர்கிறது. நம்ம சொன்னோம் இல்லையா, இப்போ சாதாரணமானவர்களுக்கு கண்ணை மூடினா எல்லாம் இருட்டாக தான் தெரியும். ஆனால் அம்பாளுடைய அருளை பெற்றவர்களுக்கு அந்த ஒளி வெல்லும் கிளர்ந்து ஒளிரும், அங்கேயே கடந்து அங்கேயே பெருகி ஒளிரும் ஒளியே அப்படின்னார். அப்புறம் இப்போ தேவர்கள் வந்து ஒளிமயமான உருவம் உடையவர்கள். அப்போ தேவர்களுக்கே ஒளிமயமானவர்கள்னா அம்பாளுடைய ஜோதி எவ்வளோ ஒளியை சொல்லணுமா. அம்பாளுக்கு இப்போ என்னென்ன பேர்கள்லாம் இருக்குதுன்னு நம்ம லலிதா சஹஸ்ரநாமத்தில் பார்க்குறோம். காந்தின்னு ஒரு பேர், காந்தின்னா காந்தம்னா வெளிச்சம், காந்தி மதின்னு பேர். அப்புறம் தேஜோமயமான தேஜே வடிவமானன்னு சொல்லுது. அப்புறம் பரஞ்சோதின்னு பேர், பரஞ்சோதினா எங்கும் பரவிருக்கின்ற ஒளிவல்லும் பேர். அப்புறம் சிவப்பிரகாசா அப்படின்னு பேர், சுயமாக பிரகாசிக்கக்கூடியவள் அப்படின்னு எத்தனையோ நாமங்கள் இருக்கும். இப்படி எவ்வளோ ஒளி வடிவமாக இருப்பவர்கள் தான் அம்பாளுடைய வடிவம், ஒளிவே வடிவமானவங்க. அப்போ அடியவர்கள் உள்ளங்களிலே அம்பாள் வந்து ஒளியாக கிடக்கும் அம்மை
உலகில் உள்ள உயிர்களுக்கு ஆதாரமாக இருக்காங்க இல்லையா. ஒளி வந்து சும்மா இருந்து என்ன பிரயோஜனம்? அதை வந்து உலகத்தில் உள்ள அனைத்திற்கும் அந்த ஒளி ஆதாரம். இப்போ நம்முடைய இந்த பிரபஞ்சத்தை எடுத்துங்க. பிரபஞ்சத்திலே நம்ம உலகம் பூவுலகம் ஒரு துளி. இந்த பூவுலகம் நிலை பெறுவதற்கு நமக்கு என்னன்னா ஒளி வேணும். முக்கியமாக சூரிய ஒளி வேணும் இல்லையா. ஒளி இல்லாமல் இருளையே உலகம் மூழ்கி இருந்தால் என்ன நடக்கும்? ஒன்றுமே நடக்காது. இந்த உலகம் இயங்குவதற்கு ஒளி வரணும். இப்போ ஒளி கொடுக்குற பொருள்கள் 3. அது 3 என்னென்னா சூரியன், சந்திரன், அக்னி இல்லையா. இந்த மூன்றிற்கும் ஒளி எங்கேருந்து வருதுன்னா அம்பாள்கிட்டேருந்து வருது அப்படிங்கிறாங்க. இதை தான் வந்து லலிதா சஹஸ்ரநாமம் சொல்லுது. அம்பாளிடையே சூரியன், சந்திரன், அக்னி என்ற 3ற்கும் நடுநாயமாக இருந்து முச்சுடரிலும் இருந்து அவைகளுக்கு ஒளி கொடுக்குறாங்க அப்படிங்கிறாரு. அதனால தான் சூரிய மண்டல மத்தியஸ்தா அப்படின்னு மத்தியகா அப்படின்னு ஒரு நாமாவளி இருக்குது. அப்புறம் அக்னி மண்டல வாசினி அப்படின்னு ஒன்று பேர் இருக்குது. அப்புறம் பானுமண்டல மத்தியஸ்தா. இந்த 3 நாமங்கள். பானுமண்டல மத்தியஸ்தானா சூரிய மண்டலத்தை நடுவிலே இருப்பவர்கள், சந்திரமண்டல மத்தியகானா சந்திர மண்டலத்தை இயக்குவர்கள், அப்புறம் அக்னி மண்டல வாசினி அக்னி மண்டலத்திலே வாசம் செய்பவர்கள். இந்த 3 மண்டலங்களில் அம்பாள் இருந்து சூரியன், சந்திரன், அக்னியிலிருந்து ஒளியை அம்பாள் கொடுக்குறாங்க. அதனால் ஒளிரும் ஒளிக்கு இடமே அப்படிங்கிறாங்க. இந்த ஒளி உண்டாக்கக்கூடிய பொருள்கள் 3ம் ஒளிருக்கும் அவங்களுக்கு இடமாக இருக்கிறாங்க அம்பையே அப்படின்னு அம்பாளை சொல்கிறாரு. அப்புறம் சரி, இப்படிப்பட்ட ஒளி பிரிந்து அம்பாளோட சரி எப்படி இருப்பாங்க? சின்னதாக இருப்பாங்களா, பெருசாக இருப்பாங்களா, அழகாக இருப்பாங்களா, எப்படி இருப்பாங்கன்னு இது பார்த்தா அம்பாளுடைய ரூபம் வந்து நிர்குணஸ்வரூபம் என்பதால் எந்த ரூபமும் குணமும் இல்லாதது இல்லையா. நம்ம வந்து சகுனமாக பார்த்தால் எல்லாம் தெரியும். நம்ம பலவித நிலைகளில் அம்பாளுக்கு அழகாக உருவத்தை கொடுக்குறோம், அலங்காரம் பண்ணுறோம், எல்லாம் அம்பாள் அந்த உருவத்திலே பார்க்குறோம். ஆனால் உண்மையிலேயே அம்பாள் வந்து ஒரு நிர்குணஸ்வரூபி. இந்த நிர்குணஸ்வரூபியை நிர்குணம்ங்கிறது என்ன? சிவபெருமானே நிர்குணமாக இருக்கிறார். சிதம்பரத்திலிருந்து ஆகாசமாக இருக்கிறார்னா வெட்ட வெளியாக இருக்கிறார் இல்லையா. பரம்பொருள் வெறும் பரம் என்பதே ஒன்றுமில்லாதது, அனைத்துமானது அவன் ஒன்றுமில்லாதது. அப்போ அம்பாள் எண்ணில்னா நினச்சி பார்த்தா ஒன்றும் இல்லா வெளியே, நீ உங்க பார்த்தாலும் ஒன்றுமே இல்லாத ஒரு பரந்த வெளியாக இருக்கிறியே அப்படிங்கிறாங்க. சரி, இந்த பரந்த வெளியில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம எதோ பரந்த வெளிக்கு சொல்லணும், ஆகாசம் இல்லையா. இந்த ஆகாசம் அது வந்து பறந்துருக்கு, எங்கும் பறந்துருக்கு, ஆனால் ஒன்றுமே இல்லை. இதுதான் சிதம்பர ரகசியம்னு சொல்லுவோம். அப்போ இந்த 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 பஞ்சபூதங்களிலானது இந்த பிரபஞ்சம், அது நமக்கு தெரியும். அதில் முதலாக தோன்றியது ஆகாசம். இந்த பஞ்சபூதங்களுடைய தோற்றத்திலே முதலில் தோன்றியது ஆகாயம். அதுக்கு பிறகு வாயு காற்று தோன்றும், அதுக்கப்புறம் அக்னி தோன்றியது, அதுக்கு பிறகு நீர் தோன்றியது, இறுதியாக மண் தோன்றியது. ஆக இந்த 5 பூதங்களுமாக அம்பாளே விரிந்து நிற்கிறார்கள் அப்படிங்கிறாரு. இப்போ ஞானம் இல்லாதவர்களுக்கு இது என்ன தெரியும்னு கேட்டிங்கன்னா, இது எல்லாமே 5 பூதமாக தெரியும். வானாகி, மண்ணாகி, வெளியாகி, ஒளியாகி, பூனாகின்னு 5 பூதங்களாக தெரியும். ஆனால் ஞானிகளுக்கு இது 5ம் பரம்பொருளாக தெரியும். இதை திருமூலர் அழகான ஒரு பாட்டு எழுதியிருக்காரு. இது பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும், நான் பல முறை இதை சொல்லியிருக்கேன். பரத்தை மறைத்தது பார் முதற்பூதம், பரத்தில் மறைந்தது பார் முதற்பூதம். முதற்பூதம்ங்கிறது ஆகாயம். ஆகாயத்தை மறைத்தது பார் பரத்தை, பரம்பொருள் யார்? கடவுள். அம்பாலோ சிவபெருமானோ அவங்க தான் பரம்பொருளை மறைத்தது பார் முதற்பூதம். ஆகாயத்தை பார்த்தா ஆகாயம் ஒன்றுமே இல்லை அப்படிங்கும்போது அவங்க இந்த பரம்பொருள் அங்கேயே மறைந்து விட்டது. ஆனால் பரத்தில் மறைந்தது பார் முதற்பூதம். அந்த ஆகாயத்தையே கடவுளாக பார்க்கும்போது இந்த ஆகாயம் மறைஞ்சு போச்சு. இதுதான் இதை இன்னொன்று கூட சொல்லுவாங்க இல்லையா, மரத்தில் மறைந்தது யானை, மரத்தை மறைத்தது யானைன்னு அதுவும் திருமூலர் சொல்லியிருக்கார். அதுதான் இந்த பரத்தை மறைத்தது பார் முதற்பூதம்னு சொல்லுவாங்க. ஆக அம்பாள் இந்த பரம்பொருளாக இருக்கிறாங்க. அப்படின்னா இந்த பரம்பொருள் பரம்பொருளாக பிரிந்து பஞ்சபூதங்களாக இருக்கிறாங்க. இதை ஆகாசம் முதலாக பூதங்களாக அடர்ந்து நிற்பவள் அம்பைதான் என்பதை உணர்ந்தவர்கள். அது யார் உணர்ந்தவர்கள் என்றால் மெய்ப்பொருள் கொண்டவர்கள். இதுதான் சொன்னார், வெளி முதல் பூதங்கள் ஆகி விரிந்த அம்மையே. வெளி முதல் பூதம், வெளிங்கிறது ஆகாயம் முதல் பூதம், 2வது காற்று, 3வது நெருப்பு, 4வது நீர், 5வது பூமி. இந்த 5ம் வரிசையாக தோன்றும் முறையிலே தோன்றுச்சு. முதல்ல ஆகாயம் தோன்றுச்சு, மறுபடி காற்று தோன்றுச்சு, அப்புறம் நெருப்பு தோன்றுச்சு, அப்புறம் நீர் தோன்றியது, இறுதியாக இந்த பூமி தோன்றியது. அப்படி வந்த அம்பாளை லலிதா சஹஸ்ரநாமம் மறுபடியும் சொல்லுது, வான் அந்தமான வடிவுடையாள். வான் அந்தம்னா ஆரம்பம் இல்லையா,
வான் வடி உடையால் அம்பாளுடைய ஆரம்பமே வான் அப்படிங்கிறது. அது வான் அந்தம் ஆன வடி உடையால் அப்படிங்கிறது லலிதா சகஸ்ரநாமம் சொல்லுது. இப்போ வானத்தில் ஆரம்பிக்குதுன்னா பூமியில் முடியுது. ஆக இந்த பஞ்சபூதங்களும் பரமேஸ்வரி அம்பாள் இந்த நம்முடைய அபிராமி அம்பாள் அப்படிங்கிறோம். அப்புறம் இன்னும் பஞ்சபூதேசின்னு நமக்கு ஒரு பேர் இருக்குது. இந்த பஞ்சபூதங்களும் உருவானாள் அப்படிங்கிறது லலிதா சகஸ்ரநாமம் சொல்லுது. நான் பலமுறை சொல்லியிருக்கேன், லலிதா சகஸ்ரநாமத்தை எல்லா நாமாவளிகளையும் அபிராமி பட்டர் எடுத்து ஆட்கொண்டிருக்கிறார். அவருடைய நீங்கள் அதே மாதிரி லலிதா சகஸ்ரநாமம் பார்த்தீங்கன்னா இதில் நிறைய அந்த ஸ்லோகங்களில் வருகின்ற அந்த லலிதா சகஸ்ரநாம ஸ்லோகத்தில் வருகின்ற எல்லாம் நமக்கு அந்த அனைத்து நாமங்களும் நம்முடைய அந்த லலிதா சகஸ்ரநாமத்திலே வருகின்ற ஸ்லோகங்கள் அனைத்து ஸ்லோகங்களுமே நம்ம இந்த அபிராமி அதிலே வரப்போறதை நாம் காணுறோம். அப்படியா? அப்போ கிளி முதல்ல கிளியில் ஆரம்பித்தார். அப்புறம் பஞ்சபூதங்கள் வரைக்கும் சொல்லி அத்தனையும் ஆகி விளங்குகின்ற அம்பையின் பெருமையை எண்ணி பார்த்தார். ஏன்னா அதெல்லாம் சின்ன கிளியில் ஆரம்பித்து இந்த பிரபஞ்சத்துக்கே சொல்லிட்டார். எல்லாமே வானாகி மண்ணாகி வெளியாகி ஒளியாகி ஊனாகின்னு 5 பூதங்களையும் சொல்லிவிட்டு இது எவ்வளோ பெருசு, இந்த பிரபஞ்சம் எவ்வளோ பெருசு, இவ்வளோ பெரிய பிரபஞ்சத்தில் அம்பாள், பிரபஞ்சமே உருவமாக அம்பாள் இருக்கிறாங்க. சரி, தன்னை பற்றி நினைக்கிறாரு. நான் யார்? நான் ஒரு சாதாரண மனிதன், ஒரு நாயினும் கடையன்னு சொல்லுவார் இல்லையா, நாயினும் கடையன். எனக்கு உன்னை பற்றி எண்ணக்கூடிய ஒரு எண்ணம் இருக்க தவிர உன்னுடைய பெருமையை வியந்து நான் உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளுகிற அளவுக்கு எனக்கு பெருமை கிடையாது. ஏன்னா மிகப்பெரிய ஒரு விஷயம் இந்த பிரபஞ்சம் அம்பாள் பறந்து விரிந்தது. இந்த இதுக்கு சொல்லுவாங்க, அம்பையார் சொல்லுவாங்க, கடுகை துரைத்து கடலை புகுத்தின்னு சொல்லுவாங்க. இந்த கடுகு எவ்வளோ சின்னது, அதுக்குள்ளே அதில் தொலை போட்டு அதில் கடலை புகுத்துனாங்கன்னு சொல்லுவாங்க. கடல் சமுதிரம் அவளுக்கு. அதே மாதிரி நான் ரொம்ப சின்னவன், என்னுடைய உள்ளத்திலே நீ உகந்து கொண்டு விட்டாய் தாயே, நீ இவ்வளோ பெரிய உருவத்தை உடனே கிளியில் ஆரம்பித்து பஞ்சபூதங்களுமாகி இந்த பிரபஞ்சமே உருவமான நீ என்னுடைய உள்ளத்திலே ஆண்டு கொண்டாய். மட்டும் இல்லை, என்னை ஆட்கொண்டாயே, இது என்ன அதிசயம். அழியேன் அறிவு அளவிற்கு அளவானது அதிசயமே. அரியேன் அளவுனா அடியான ரொம்ப சின்னவன், அடிமை, ஒன்றுமே இல்லாத ஒரு சிறியவன். அறிவு அளவுக்கு எனக்கு அவ்வளோதான் அறிவு இருக்கு. நீ அதை அதிலே ஆட்கொண்டு என்னை வியாபித்து விட்டாயே, அது என்ன அதிசயமே தாயேன்னு ரொம்ப வியந்து பாடார். இதை கரூர் தேவராக ஒரு பாட்டு பாடுவார். அன்னமாய் விசும்பு பறந்து அயன் தேட அங்கனே பெரிய நீ சிறிய என்னை ஆள விரும்பி என் மனம் புகுந்த எளிமையை என்றும் நான் மறக்கேன்கிறார். இப்போ அன்னமாய் அதாவது சிவபெருமான் தீயாய் பறவை இந்த பிரபஞ்சத்தையே அளக்கின்ற அளவுக்கு தீயாய் நின்னார். இப்படிப்பட்ட அந்த பெரிய உருவத்தை, அது அடிமுடி காணாத அந்த உருவம் இல்லையா, நமக்கு தெரியும். அடியை தேடி மகாவிஷ்ணு வராக உருவம் எடுத்து பூமியை தொலைச்சிக்கிட்டே போனார். அன்னமாய் விசும்பு, அதாவது அன்னப்பறவை உருவம் எடுத்து யார்? பிரம்மா அன்னப்பறவை உருவம் எடுத்து விசும்புன்னு ஆகாயத்தில் பறந்து போயிட்டே யுகமாக தேடினாராம். தேடியும் அவரால் கண்டுபிடிக்க முடியல. அங்கனே அப்படிப்பட்டிய பெரிய நீ, அவ்வளோ பெரிய உருவமுடைய நீ என்னை ஆள விரும்பி என் மனம் புகுந்த எளிமையை என்றும். நான் ஒரு ரொம்ப சின்னோண்டு மனுஷன், அவ்வளோ பெரிய உருவமுடைய நீ என்னுடைய உள்ளத்திலே புகுந்தாயே அப்படின்னு கரூர் சித்தர் அழகான ஒரு பாட்டு பாடுவார். அதே தான் அம்பாள், அதே கருத்துடைய பாடலை தான் இன்றைக்கி அபிராமி பட்டர் சொல்லியிருக்கிறார். இந்த பஞ்சபூதங்களும் உருவாகி இந்த பிரபஞ்சத்தை ஆட்கொண்டுகின்ற, இந்த பிரபஞ்சத்தையே வியாபித்திருக்கின்றனே ஒரு சிறிய எளிவனான என்னுடைய உள்ளத்தில் புகுந்தது என்னே அப்படின்னு வியந்து பாராட்டுகிறார். இது தான் நான் பல பேர் சொல்லியிருக்கேன். அபிராமி பட்டருடைய உள்ள கிடக்கை அவருடைய ஆத்ம சமர்ப்பணம், ஆத்மாவில் என்னென்னலாம் தோடுதோ அதையெல்லாம் சமர்ப்பணம் பண்ணுறாரு. அது ஒரு ஆத்ம சமர்ப்பணம். 9 இறைவனிடம் பக்தி செலுத்துகின்ற 9 முறைகளிலே அது ஒன்று. இந்த ஆத்ம சமர்ப்பணமாக இதை சுற்றி அதிலே நம்மளையும் இழுத்துட்டு போகிறார். அபிராமிப்பட்டவருடைய பெருமையே என்னன்னா அவருடைய அனுபவம். நமக்கு நம்ம சொல்கிறோம், நம்முடைய திருவாசகம் என்பதே ஒரு தனி மனிதனின் அனுபவம். அந்த மாணிக்கவாசகருடைய சுய அனுபவம் தான் திருவாசகம் முழுவதும் அவருடைய அனுபவம். அந்த செல்ஃப் ரியலைசேஷன் அதை தான் நம்மளோட பகிர்ந்துக்கிறாரு. அவர் அனுபவத்தை எல்லாம் நம்மகிட்ட சொல்லி நீங்களும் அனுபவிங்கள், இறைவனை அனுபவிங்கள் அப்படிங்கிறார். அதாவது இறைவனை வணங்குகிறோம், இறைவனை வாழ்த்துகிறோம், இறைவனை பாடுறோம், இறைவனை நினைக்கிறோம்,
இறைவன் என்னென்னோ பண்ணுறோம், ஆனால் இறைவனுடைய அருளை அனுபவிக்க வேண்டும். அந்த அனுபவத்தை தருவது மாணிக்கவாசகர் திருவாசகத்தில். அதே மாதிரி இந்த அனுபவத்தை பெற்ற அபிராமி பட்டாரையும் என்னோடு சேர்ந்தனும் நீங்களும் அம்பாளுடைய கருணையை அனுபவிங்கள் அப்படின்னு நமக்கு கொடுக்குறாரு. ஆக இந்த அழகான இந்த பாடலை மறுபடியும் ஒரு தடவை சொல்லி நிறைவு செய்கிறேன். கிளியே கிளைஞர் மனத்தே கிடந்து கிளர்ந்து ஒளிரும் ஒளியே, எண்ணில் ஒன்றுமில்லா வெளியே, வெளி முதல் பூதங்கள் ஆகி விரிந்த அம்மே, அழியேன் அறிவளவிற்கு அளவானது அதிசயமே அப்படின்னு முடிக்கிறாரு. இந்த பாட்டை அழகாக இசையமைத்து இனிமையாக டாக்டர் சுகுணாமையார் பாடியிருக்காங்க. அவர்களுக்கும் நம்முடைய நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். இத்துடன் இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன். அடுத்த பதிவில் நம்ம 17வது பாடலை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். உங்கள் அனைவருக்கும் பரம்பொருள் பரமேஸ்வரன் பேரருட்கருணையும் அம்பாளின் கடாட்சியும் குறைவாது கிடைக்க வேண்டும் வாழ்த்தி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். ஓம் நமச்சிவாயம். சிவதாசன் ஜெகநாதன்.